அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன பதிவு தான். எந்த ப்ரிப்பேரிங் இல்லை, கையில் இருக்கிறத அப்படி போடுறேன். இது ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு. 5 ரூபீஸ் இந்திரா காந்தி காயினும் நேரு காயினும். என்கிட்ட ஏற்கனவே ஒரு 100 காயின் நான் வச்சுருக்கிறதுனால இதை ரெண்டுலேயும் ஒரு 10 காயின் மட்டும் சேல் கொடுக்குறேன். ஒரு காயின் வந்து 70 ரூபா. காயின் எல்லாமே நல்ல கண்டிஷனான காயின், அதாவது யூஎன்சிக்கு ஈக்குவலாக உள்ள கண்டிஷனாக உள்ள காயின். ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் எல்லாம் நல்ல நாணயங்கள். இது டபுள் ரிம்மு. இது டபுள் ரிம்மு. இந்த பக்கம் சிங்கிள் ரிம்மு. இது ஒரு டை வெரைட்டி காயினு. இந்த இருக்கு பாருங்க. இது வந்து செக்யூரிட்டி எட்ஜ் கரெக்டாக உள்ள நாணயம். இது வந்து தெரியுதா? செக்யூரிட்டி எட்ஜு கரெக்டாக உள்ள நாணயம். 5 ரூபா காயின் எல்லா நாணயமுமே இந்த மாதிரி செக்யூரிட்டி எட்ஜு இருக்கணும். 2 சைடும் ரிம்மு வச்சு நடுவில் பள்ளமாக இருந்து அதில் வந்து பாதுகாப்பு வளையங்கள், செக்யூரிட்டி எட்ஜ் இந்த இருக்கா, இது மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த இருக்கா, இது தெளிவாக தெரியுது வருங்க. செக்யூரிட்டி எட்ஜு இது வந்து டபுள் ரிம்மு. வந்து டபுள் ரிம்மு இருக்கு பாருங்க. மேலே ஒரு ரிம்மு, ரெண்டாவது ஒரு ரிம்மு, மூணாவது பள்ளம், அதுக்கடுத்து வந்து இந்த டாட்டாக ஒரு டிசைனு. இது வந்து ஒரு ரிம்மு தான் இருக்கணும், ஆனால் இதில் 2 ரிம்மு இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு ரிம்மு தான் இருக்குது, இந்த பக்கம் 2 ரிம்மு இருக்குது. இது ஒரு டை வெரைட்டி காயினு. ஹைதராபாத் மின்ட்டு தான். காயின் நல்ல கண்டிஷனான காயின். இதில் என்ன வெரைட்டிஸ்ன்னு பார்ப்போம். இதில் வந்து டையிலேயே செக்யூரிட்டி எட்ஜை காணும் பாருங்க, ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. செக்யூரிட்டி எட்ஜ் இந்த இருக்கா, உள்ள ஒன்றுமே இல்லையா, ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சா. இதில் வந்து இந்த எட்ஜு மாறுது வருங்க. இதுக்கு பேர் ரீடட் எட்ஜு. இந்த வரிசைக்காக லைனாக இருக்கா, இது வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி எட்ஜு சேர்ந்துருக்கு, கொஞ்சம் வந்து ரீடட் எட்ஜாக இருக்குது. இன்னொரு நாணயம் இருக்குது. ஃபுல்லாக ரீடட் எட்ஜ் இந்த இருக்குது வரும். எட்ஜிலேயே இதெல்லாம் 1000 காயின் 10,000 காயின் கொண்டு தான் கிடைக்கும். காயினை சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஃபுல்லாகவே ரீடட் எட்ஜ். தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை மற்ற காயினை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே செக்யூரிட்டி எட்ஜ். ரீடட் எட்ஜ்லாம் கிடைக்காது, எல்லாமே செக்யூரிட்டி எட்ஜ் தான். அவ்வளோ காயினில் அந்த ஒரு காயின் ரீடட் எட்ஜு கிடச்சிருக்கு. எல்லாத்தையுமே பாருங்கள், எட்ஜு ஃபுல்லாகவே செக்யூரிட்டி எட்ஜு தான். காயினில் நல்ல கண்டிஷனான காயின். இந்த இடத்துல வந்து எட்ஜு ரெண்டாக எக்ஸ்ட்ரா மெட்டல் போய் சேர்ந்துருக்கு. நான் ஒவ்வொரு காயினையுமே அதை எரர் இருக்கா இல்லையா என்னென்னு பார்ப்பேன். எல்லா நாணயங்களையுமே. இது ஸ்டார், எல்லாமே ஹைதராபாத் மின்ட்டு. புக்கும் கையில் வச்சுருக்கேன். இது 2024 உள்ள புக்குங்க. இந்த இருக்குது. இதில் வந்து அந்த கம்மாமரட்டி காயின்ஸுங்கிற லைனுக்கு போகணும். கம்மாமரட்டி காயின்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். இது 5 ரூபா கம்மாமரட்டி காயின்ஸு. ஆரம்பத்தில் முதல் 2 நாணயங்களும் இது மாதிரி பெரிய நாணயங்கள். இந்த இருக்கா, யூஎன்சியாக இருந்தால் 70 ரூபா. ஹைதராபாத் மின்ட் வந்து ஸ்கேர். காமனாக இருந்தாலும் 70 ரூபா, ஸ்கேராக இருந்தாலும் 70 ரூபா. ஹைதராபாத் மின்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. இது ரெண்டுமே காயின் குட் கண்டிஷனு 70 ரூபா தான், ஏன்னா அது குறைஞ்சி கொடுக்க முடியாது. இது ஹைதராபாத்து 100 ரூபீஸ் போட்டிருக்கு. நான் 70 ரூபான்னு தான் கொடுக்கேன்.
பாம்பே 70 ரூபா தான் போட்டிருக்கு, நம்ம 70 ரூபா தான் கொடுக்கும். 1989 ஒன்று, 1985 ஒன்று, காப்பர் நிக்கல் 12.5 கிராம், 31 mm சைஸு, சேஃப் வந்து சர்க்குலர். 2 மின்ட்டு தான், ரெண்டுமே பாம்பே ஹைதராபாத் 2 மின்ட்டு தான். இதில் கொல்கட்டா நொய்டா கிடையாது. ஒரு புக்கை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த நாணயம் வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. ஒரு நாணயம் 70 ரூபா தான். டோட்டலாக ஒரு 100 காயின் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இது தனியாக இதில் நான் செக்யூரிட்டி எட்ஜு, அந்த டபுள் ரிம்மு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஃபோல்டர் போட்டு அந்த விவரம் நான் எழுதி தனியாக வச்சுருவேன். அதுபோக நேற்று வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அல்லது நேஷனல் லெவலில் நடந்த ஒரு நாணயங்கள் கண்காட்சிக்கு நான் போயிருந்தேன். தம்பதிகள் சகிதமாக போயிருந்தேன். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் இந்த ஃபோல்டர் பண்ணோம். ஒன்று 3 mm, 5 mm, 5, 6, இது 0லேருந்து 9 வரைக்கும் 5, 3, இது 7 வந்து நிறைய வச்சுருக்கேன். 3 இந்த இருக்கு பாருங்க. ஒரு 2000 இது வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 2000 இருக்குது. நேற்று அங்கே ஒரு 50 பைசா குறையாக இருந்தோன்னா 2000 வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபோல்டரு, ஒரு ஃபோல்டர் வந்து வெறும் 2 ரூபா. ஒரு ஃபோல்டர் வந்து வெறும் 2 ரூபா. ஒரு 500 இது வந்து இதில் வந்து 50 ஃபோல்டர் இருக்கும். இதோட ஒர்த்து வந்து 100 ரூபா. நீங்கள் நேரையே போய் அங்கே வாங்கினாலும் உங்களுக்கு இதை ஒன்று வாங்கினீங்கன்னா 100 ரூபா தான். நான் மொத்தமாக வாங்கினாலும் எனக்கு ஒரு 50 பைசா குறைச்சி கொடுத்தாங்க. அது ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம். என்ன இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து கரன்சி ஃபோல்டர். இது உள்ளே என்ன குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக வேண்டி அதை உடச்சி ஒரு 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 இதை உடச்சி நான் பார்த்தேன். இந்த இருக்கா உங்கள்கிட்ட ஓப்பனை சொல்லணும்ல, இது உடச்சி பார்த்தேன். உடச்சி பார்த்ததில் இந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு 8 லீஃப் இருக்குது, M1 24. அந்த பக்கம் வந்து ஒரு 8 லீஃப் இருக்குது, M1 24. இது மாதிரி 24னா 20னா 60, 8 8 16. இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, 16 தான். ஒரு இதில் வந்து 3, இந்த பக்கம் 24, அந்த பக்கம் 24, 48 கரன்சி தான் வைக்க முடியும். ஆனால் நல்லா குட் குவாலிட்டி, நல்லா ஸ்டைலிஷு, நல்லா இந்த இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் தெரியுதா, நல்ல ஒரு திக்னஸான ஒரு பேப்பர், நல்லா ஸ்ட்ராங்காக. சில இது தாளாக இருக்கும், உள்ள கரன்சி வைக்க முடியாது. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நோட் ஆல்பம் அப்படின்னு சொல்லி 3 மட்டும்தான் வாங்கினேன். ஒன்று 450 ரூபா. அது ஒரு இதோட 450 ரூபா. ஒன்றும் வெரி குட் குவாலிட்டி, நல்ல ஒரு கெப்பாசிட்டியோட, நல்லா பஞ்ச் மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுமாதிரி காயின் ஆல்பம் 1 வாங்கினேன், காயின் ஆல்பம் 3 வாங்கினேன். அதில் உள்ளே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 200 நாணயங்கள் வைக்கலாம். ஒவ்வொன்றிலையும் 20 வைக்கலாம். அது 10 லீஃப் தான். நிறைய லீஃப் வைக்கலாம், ஆல்பம் தாங்காது அப்படிங்கிறதுக்கு வேண்டி 10 லீஃப் தான் மொத்தமே. மொத்தம் இதில் வந்து 200 காயின் வைக்கலாம். இதனுடைய ஒர்த்து வந்து 450 ரூபா. அதில் ஒரு 3 வாங்கினேன். உங்களுக்கு யாருன்னு தேவைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். காயின் ஆல்பம், கரன்சி ஆல்பம், ஃபோல்டர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு விற்பனைக்கு தான். வேணுமா வாங்கிக்கோங்க. காயின் வேணுமா, ஒரு காயின் 70 ரூபா தான், வாங்கிக்கோங்க. இன்னொரு ஏகப்பட்டதை வாங்கியிருக்கேன். இப்போ கையில் இருக்கிறது மட்டும் சொல்லுது. இன்னொன்று வாங்கினேன், ஒரு 10 நாணயம் மட்டும். 10 நாணயம் 2500 ரூபா. இது வந்து நாகா பத்மாவதி அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்து பக்கத்தில் உள்ளவங்களுடைய ஒரு நாணயம், நாகாஸ் அப்படின்னு. இது சம்மந்தமாக நான் ஒரு ஆர்டிக்கல் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது சம்மந்தமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 4 பக்கம் நோட்டில் டயரில் எழுதி வச்சுருக்கிறேன். இந்த 10 நாணயம் இருக்குதுனால 10ஐயும் ஃபோல்டர் போட்டு வச்சு அதனுடைய ஈயர்களை எழுதி அந்த வரலாற்றை கையில் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு பதிவு போடுதேன். இது வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து 250 ரூபா. ஒரு நாணயம் வந்து 250 ரூபா. இது
10 நாணயம் இது 2500 2 ஒர்த்து 10 இருக்கா 2 5 10 3 6 9 10 நாணயம் இது போக ஒரு பாண்டியா காயின் வாங்கினேன் 4200. ஒரு நாகப்பட்டினம் காயின் வாங்கினேன் 10,000 ரூபா. நாகப்பட்டினம்னு தமிழில் எழுதியிருக்கு. அப்புறம் நிறைய வேநாட்டு நாணயங்கள், புதுச்சேரி நாணயங்கள், சோளா நாணயங்கள் வாங்கினேன். தங்க நாணயங்கள் என்கிட்ட ஒரு 4 இருக்குது. அங்கே வாங்க முடியல, அவ்வளவு விலை காஸ்ட்லி. நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் வாங்கலாம், ஆனால் ரேட்டு காஸ்ட்லி. ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் நான் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன். மௌரியா, மொகலாயா, குப்தா டைனாஸ்டி, ராஜஸ்தான் சொல்லி இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக அவ்வளோ ஓல்டு இருக்குது அங்கே. அதெல்லாம் வாங்கினோம்னா ஒரு பல கோடி ஆகும் பணம் வந்து. இருந்தாலும் அறிவுபூர்வமான ஒரு விஷயங்கள், தபால் தலைகள், கரன்சிகள். நான் 1200 கொடுத்த கரன்சியை நேற்று 2000 வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய கரன்சி கொஞ்சம் நார்மல் கண்டிஷனாக இருந்துச்சு. ஒருத்தர் கேட்டார், கொடுத்தேன். நேற்று யூஎன்சி கிடச்சிச்சு. என்ன விலைன்னு கேட்டேன். 2500 சரி ஒரு 2000 போட்டுக்கோங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் இல்லை 4 எண்ணம் வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன விலைக்கு விற்கிறேனோ அதிலிருந்து விலை அதிகமாக தான் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே போகிறவங்க ஃபுல்லாக ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, லெஜண்ட்டு, நல்ல தெரிஞ்சவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க, எது தேவையோ அதை குறிப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க அதை வந்து அதிகமாக விலை சொல்லிடுறாங்க. இங்கே நார்மலாக ஒரு யதார்த்தமாக சில மனிதர்கள் போய் எடுத்திங்கன்னா நீங்கள் சரின்னு சொல்லலாம். நம்ம போய் ஹைதரில் இருக்கா, திப்பு சுல்தான் இருக்கா அப்படிங்கிறேன். இருக்குது அப்படின்னாங்க. என்ன எனக்கு 8000 ரூபான்னு. ஹைதரில் நாணயம் நானே 900 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஒரு 16 நாணயங்களை கொடுத்தேன். நேற்று போய் கேட்குறேன், ஹைதரில் நாணயம் எனக்கு வேணும் அப்படின்னு. இருக்குது, ஒன்றே ஒன்று இருக்குது சார், இருந்தாங்க. என்ன ரேட் சார்? 8000 ரூபா அப்படின்னு. திப்பு சுல்தான் காயின் என்ன விலை சார்? 12,000 ரூபா அப்படின்னு. வாங்கவே முடியல. இந்த பாண்டியா நாணயம் மீன் போட்டது வந்து ஒரு நாணயம் குறைஞ்சது 4500 சொல்லுதாங்க. ரொம்ப குறைஞ்ச விலை 4500 சொல்லுதாங்க. ஆனால் நாணயங்கள் ஒரிஜினல். ஃபிஷ்ஷு படம் போட்டிருக்குது, அந்த அங்குசம் போட்டிருக்குது, சுந்தர பாண்டியான்னு எழுதியிருக்குது. இது மாதிரி நிறைய தமிழ் நாணயங்களும் வாங்கினேன். புதுச்சேரி நாணயங்கள்லேயே உங்களுக்கு காக்கு படம் போட்டது, சேவல் படம் போட்டது, இன்னொன்று வந்து லில்லி மலர் படம் போட்டது, அந்த மாதிரி நாணயங்கள் வாங்கினேன். நிறைய நம்ம மனசில் ஆசைப்பட்டது பூரா ஓரளவுக்கு பண்டல்ஸ் வாங்கினேன். ஒரு 1 ரூபா பண்டல், 2 ரூபா பண்டல்னா. நான் இங்கே 2000 கொடுத்துட்டு அங்கே 2500 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் கேட்டால் 4000ங்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், நான் இந்த உங்களுடைய சொசைட்டி மெம்பர் சார், எனக்கு இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ட்ரே, அந்த ட்ரேயில் வந்து ஒரு நாணய குவியல், அதில் வந்து 200 ருபீஸ் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காரு அந்த ட்ரேயில். அந்த ட்ரேலேருந்து நான் ஒரு 10 நாணயங்கள் எடுத்துகிட்டு நான் 200 கொடுக்கேன். அவர் ஒரு காயின் 400 எப்படின்னு பாருங்கள். ஒரு ட்ரேயில் வந்து நாணய குவியல், அதில் வந்து ஒரு காயின் 200 போட்டிருக்காரு. நான் 10 நாணயங்கள் எடுக்கேன். நான் வந்து 2000 கொடுக்குறேன். 4000 கேட்குறாரு. ஒய், ஏன் 4000 கேட்குறீங்க? நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. 100 போர்டு வச்சுருக்கீங்க, 200 போர்டு வச்சுருக்கீங்க, 300 போர்டு வச்சுருக்கீங்க, வெரைட்டிஸாக போர்டு வச்சுருக்கீங்க. இதில் நான் 200 போர்டு வச்சுருக்கிற அந்த ட்ரேலேருந்து நான் 10 காயின் எடுத்திருக்கேன். 2000 தானே, ஏன் 4000 கேட்குறீங்க அப்படின்னு. அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து 10 காயினை நல்ல காயினாக பார்த்து குட் கண்டிஷனாக பொறுக்கி எடுத்தீங்க, அதனால் ஒரு காயின் 400. நீங்கள் அப்படியே அள்ளி எடுங்க, ஒரு காயின் 200. எந்த கொடுமை எங்கே போய் சொல்ல. அதாவது எந்த விதமான அச்சு முத்திரையுமே இல்லாமல் முன்பக்கம் பிளாங்காக இருக்குது, பின்பக்கம் பிளாங்காக இருக்குது, அதையும் எடுக்க சொல்லுறாரு. அதையும் எடுங்க, அதையும் எடுத்திங்கன்னா ஒரு காயின் வந்து 200 தான். நீங்கள் சும்மா கைட்டு இந்த மாதிரி அள்ளி எடுங்க அப்படிங்கிறாரு. நாணயத்தை எவனாவது அள்ளி எடுப்பானா? கொடுமை போங்க. சரி ரைட்டு, அது ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு. அவங்க வந்து ஸ்டால் போட்டிருக்கிறவங்க, அவங்க அதுக்கு 10,000 கொடுக்கணும். இன்னொருத்தர் வந்து 1000 ஒரு காயினை ஃபோல்டர் போட்டு எனக்கு கொடுத்தாரு. அதே நாணயத்தை இன்னொருத்தர் வந்து 2000 அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வந்து 100 டு 150 ரூபாய், 100 முதல் 150 ரூபாய் வரை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேயில் போர்டு வச்சுருக்கிறாரு. நான் 10 காயின் எடுத்தேன், 150 ரேட்டு போட்டார். 100 முதல் 150 போட்டிருக்கீங்கள, அப்போ 110 போடு, 120 போடு, 130 போடு, 140 போடலாம்ல. 150 ரேட். சரி ரைட்டு போட்டும், நம்ம ஆசைப்பட்டு தான் வாங்குகிறோம். செலக்ட் பண்ணி தொட்டிங்கன்னா 10,000, 20,000, 30,000.
பழனின்னு தமிழில் எழுதின ஒரு நாணயத்தை கேட்டேன், 10,000 ரூபா. தென்காசி பாண்டியர் நாணயத்தை ஒன்று கேட்டேன், 10,000 ரூபா. இன்னொன்று தென்காசியில் இன்னொரு பாண்டியர் போட்டு எந்த ஒரு பாண்டியர் சொல்லி 30,000 ரூபான்னாங்க. அப்புறம் கோனேரி நாயகன், சமர கோலாகலன், பொன்மை இந்த பெருமாள், இந்த மாதிரி நாணயங்கள்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே தமிழ் நாணயங்கள் மேக்ஸிமம் நான் கொடுக்க மாட்டேன், வச்சுருக்கேன். நவாப்புன்னு எழுதின நாணயங்கள்லாம் ஒன்று கொடுத்தாலும் மிச்சம் வச்சுருப்பேன். நிறைய பொருட்கள்லாம் பார்த்தேன், ஆன்டிக்ஸ் பொருட்கள், கத்தி, வாள் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு உங்களுக்காண்டி போட்டேன். இதில் எதுவும் உங்களுக்கு காயின் செல்வம், கரண்ட் செல்வம் நிறைய பேசுவோம், இன்னொரு நாள் பேசுவோம். இந்த நாணயங்கள் விற்கிறது மட்டும் எனக்கு ஒரு எண்ணங்கள் கிடையாது. மற்ற விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சேனல். என்ன எங்கேயும் உண்மையான விலைகளை போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் கேளுங்க. ஆனால் 5 ரூபா 10 ரூபா கூட குறைய இருக்கத்தான் செய்யும். அதுக்காண்டி நான் தான் மகாத்மா காந்தி மறுபிறவி எடுத்து பிறந்திருக்கேன், உலகத்திலே என்னை மாதிரி உத்தமை யாரும் கிடையாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இது 50 பைசா குறைச்சி கொடுத்துருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் 2 ரூபான்னு கொடுக்குறேன், 50 பைசா குறைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு திருவனந்தபுரத்தில் இங்கே வந்து 1,000 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன். போக்குவரத்து செலவு காருக்கு 4,000க்கு பெட்ரோல் போட்டாச்சு. உண்மையாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க. இந்த ராஜேஷ் கலெக்ஷன் சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நேற்று நடந்த விஷயங்களே ஒரு மாதம் பேசலாம். ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு பாடத்தை நான் கற்றுட்டு வந்திருக்கேன். நான் ஏமாந்துட்டு இல்லை. ஆனால் என்கிட்ட அவங்க வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா அதிகமாக வாங்கியிருக்காங்க. 400 ரூபான்னு ஒரு காயினை வந்து அதாவது விற்கிறாங்க, 400 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போ நான் போய் இந்த காயின் எவ்வளோன்னு கேட்கேன், 800 ரூபா அப்படின்றாங்க. சரி, இப்போ 400 ரூபான்னு சொன்னீங்க, நான் கொடுக்குற காயினை வாங்கிக்கிறீங்களா? 400 ரூபா தான் நான் கொடுக்குற காயினை நீங்கள் வாங்கணும், வாங்கினா 400 ரூபா தான். நீங்கள் வேணுங்கிற காயினை எடுத்திங்கன்னா 800 ரூபா அப்படின்னு. அப்போ அவருக்கு நீங்கள் கொடுங்க, இன்னொரு காயின் கொடுத்தா அதில் ஒன்றையும் காணும். கண்டிஷனை பொறுத்து தான் சார் காசு, நீங்கள் எடுத்திங்கன்னா அது 800 ரூபா அப்படின்னாரு. சரி, ஒரு 600 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன ஒவ்வொரு பக்கமும் அப்படி தான் இருக்குது. சரி, அது பிஸ்னஸ். நம்ம வந்து பிஸ்னஸ் மட்டும் பார்க்குறது கிடையாது. நான் வந்து உங்கள் இதயத்தை கொடுத்து இதயத்தை வாங்குகிறேன், அன்பை கொடுத்து அன்பை வாங்குகிறேன், நண்பர்களை கொடுத்து நண்பர்கள் வாங்குகிறேன். இது நண்பர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் எனக்கு மிகவும் பிடித்தவையாக உள்ளன. என்னுடைய செயல்களும் உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். வாழ்த்துக்கள்.